ஸ்டார்ட் பண்ணலாம். 4 ஆண்களும் 6 பெண்களும் ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். 4 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள். 4 men, பாருங்க, 6 women. 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 8 நாட்களில் முடிக்கின்றனர். ஈக்குவல் டு 3 men, 7 women. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் முடிக்கின்றனர். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா நல்லா புரிஞ்சுக்கணும். 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாள்லையும் 3 ஆண்களும் 7 பெண்களும் சேர்ந்து 10 நாள்லையும் முடிக்கிறாங்க. இப்போ இது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 10 பெண்கள் மட்டும் எத்தனை நாளில் முடிப்பார்? இதான் கொஸ்டின். 10 உமன் மட்டும் ஒர்க் பண்ணாங்கன்னா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இந்த 8 உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. பொறுமையா கவனிங்க, நல்லா புரியும். 8 4s are 32, 22 men பிளஸ் 6 8 48 உமன் is equal to 3 10 30 men பிளஸ் 7 10 70 உமன். 32ல 30 போனா 2 men is equal to 70ல 48 போனா 22 உமன். அப்போ 1 men is equal to 11 உமன். சரிங்களா? 1 men 11 உமனுக்கு சமம். ஸோ அப்போ ஒரு டேட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை வச்சு இதுவரை உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுதான்னு பாருங்க. 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து ஒரு வேலை 8 நாள்ல முடிக்கிறாங்க. 4 ஆண்கள் 6 பெண்கள் 8 நாள், 3 ஆண்கள் 7 பெண்கள் 10 நாள். அப்ப ஆண் பெண்ணை ஈக்குவல் பண்ணியாச்சா? ஒரு மென் எத்தனை உமனுக்கு சமம் அப்படின்னு கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ல 10 பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆண் 11 உமனுக்கு சமமா? இந்த ஈக்குவல் டு ஆப்போசிட்ல 2 ஆஃப் இருக்கு, ஏதாவது ஒன்னு எடுத்துக்கோங்க. ஒரு மென்னை 11 உமனா மாத்துங்க. இப்ப நீங்க 4 மென் இருக்காங்களா? அப்போ 4 × 11 இது 44 உமனுக்கு சமம். இது புரியுதா? 4 மென்னை இப்போ 44 உமனா மாத்திட்டோம். நல்லா கிளியரா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். 4 மென்னு தான் நமக்கு இருந்தாங்க, நம்ம அதை எத்தனை உமனா மாத்திட்டோம்? 44 உமன். ஏன் அப்படின்னா 11 பெருக்கி இருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த 44 உமன் இங்க ஒரு 6 உமன் இருக்காங்கல்ல கூட பிளஸ்ல, கூட்டினா எவ்வளவு ஆச்சு? 50 உமன். இப்போ இங்க பாருங்க, 50 உமன் ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே, இணைந்து 8 நாள் தானே. 50 உமன் 8 நாள்ல முடிச்சாங்கன்னா 10 உமன் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இது ஒரு லாஜிக். இந்த லாஜிக்ல கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா அப்படியே டிவைட் பண்ணலாம், பட் ஈக்குவல் பண்ணலாமா அப்படின்னா ஈக்குவல் பண்ண கூடாது. ஏன்? ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 50/10 ஈக்குவல் டு x/8 அப்படின்னு எழுதலாம். தலைகீழா மாத்தி எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 5 10 50. இந்த 5 8 கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 40. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 40 அப்படின்னு எடுக்கலாம். இது ஒரு லாஜிக். சரிங்களா? ஃபர்ஸ்ட்